கர்த்தர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அற்புதங்களும் அதிசயங்களும் தான் ஆண்டவருடைய லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்க்கை முறையை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அதில் தான் நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள், அற்புதங்கள் நிறைந்த நாளாக இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது இருக்கிற நிலைமையில் இருக்கிற சிச்சுவேஷன்லேயே நம்ம இருந்துருவோம். சின்ன சின்ன அசௌரியங்கள், புதிய புதிய அசௌரியங்கள் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளால் முடியாது, அதற்கு மனம் வராது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதிர்பாராததை நோக்கி நகருங்கள். மூவ் டுவோர்ட்ஸ் தி அன்எக்ஸ்பெக்டட். இந்த படித்த வசனத்தினுடைய சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். மோசே ஒரு முட்செடி எரிகிறதை கண்டான். ஆனால் அந்த முட்செடி பச்சித்து போகலை, வெந்து போகலை அப்படின்றத பார்த்து ஆச்சரியப்பட்டு அதை பக்கத்தில் போகணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு ஏற்பட்டு அந்த முட்செடியை நோக்கி நகருகிறான். அந்த முட்செடி எரிகிறது நடுவில் ஆண்டவர் இருக்கிறார்ன்றது அவனுக்கு தெரியல. அவன் பக்கத்தில் போகிறத ஆண்டவர் பார்த்து அந்த முட்செடி நடுவில் இருந்து மோசேயை கூப்பிடுகிறார். அந்த முட்செடி நடுவில் இருந்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அதுதான் சொல்கிறார். எதிர்பாராத காரியங்கள் நடுவே ஆண்டவர் இருக்கிறார். அவர் பிரசன்னமாக இருக்கிறார். வழக்கத்திற்கு மாறான நிகழ்வுகளின் நடுவில் இருந்து கர்த்தரின் வார்த்தை வரும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராததை பயப்படாமல் எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா விதமான அசௌரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்வதற்காகவே வருகிறது அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஒருவேளை எதிர்பாராத சூழ்நிலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லை வருகிற நாட்களில் எதிர்பாராத சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து செல்ல நேரிடும். ஆனாலும் எல்லா விதமான அசௌரியங்கள், எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதத்திற்காக அது வழிவகுக்கிறது. அதன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதன் நடுவில் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். அந்த அசௌரியத்தின் நடுவில் இருந்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக வரும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அற்புதத்தை எதிர்பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.